முதல்வர் அவர்களே அச்சீவ்மெண்ட்ஸ் என்னன்னு பேசும்போது என்னலாம் சொல்றாரு? மகளிருக்கு ரூ. 1000 உரிமை தொகை சொல்றாரு. அப்புறம் இலவச பேருந்து பயணம் சொல்றாரு. அப்புறம் காலை ஃப்ரீயா நாங்க பிரேக்ஃபாஸ்ட் குடுக்குறோம் அப்படின்ற விஷயத்த பேசுறாரு. ஸோ இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் சொல்றாரு. அப்புறம் ஆசிரியர்களுக்கு நெறைய சலுகைகள்லாம் கொண்டு வந்திருக்கோம். நெறைய விஷயங்கள்லாம் பண்றோன்றாரு. இது எல்லாமே பாருங்க, அரசு கையில இருக்க பணத்த எடுத்து குடுக்குற விஷயமா இருக்கு. இதுல என்ன பெரிய வெற்றி இருக்கு? நான் டாக்ஸ் பே பண்றேன். மக்கள் நம்ம டாக்ஸ் பே பண்றோம். நம்ம டாக்ஸ் பணத்த வாங்கி நீ ரூ. 1000 எடுத்து குடுக்குறீங்க. இதுல என்ன பெரிய சாதனை இருக்கு? இதுல ஒரு சாதனையும் கிடையாது. இத சாதனைன்னு சொல்றதே தப்பு. ஸோ நீங்க வந்து இப்ப என்ன இது ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டா நீங்க கொண்டு வரீங்க. நம்மகிட்ட இருந்து சைலன்ட்டா நமக்கே தெரியாம நெறைய பணத்த வாங்குறது. நம்மட்ட இருந்து பணத்த வாங்கிட்டு பயங்கரமான கேம்பெயின் பண்றது. நாங்க அப்படி குடுத்துட்டோம், இப்படி குடுத்துட்டோம். எவ்வளவு ஸ்கீம்ஸ் நாங்க வச்சிருக்கோம் பாருங்கன்னு சொல்லிட்டு பணத்த வந்து அங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுறது. ஸோ இதுல என்ன பெரிய சாதனை இருக்கு? ஒரு சாதனையும் கிடையாது. ஸோ இப்ப நீங்க சொன்ன மாரி ஒரு செக்ஷன் மக்களுக்கு நெறைய விஷயங்கள் போய் சேருது. நெறைய சப்சிடிஸ்லாம் ஒரு செக்ஷன் மக்களுக்கு போகுது. ஆனா இதெல்லாம் யாரு பே பண்றா? அப்ப மிடில் கிளாஸ் பாதிக்கப்படுறோம் நம்ம. நம்மகிட்ட இருந்து பணத்த வந்து கண்மூடித்தனமா அவங்க பறிச்சுட்டு இருக்காங்க. டாக்ஸ் எல்லாம் இன்கிரீஸ் பண்றாங்க. எலக்ட்ரிசிட்டி பில்லாம் இன்கிரீஸ் ஆகுது. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, நம்ம இதுக்கெல்லாம் பே பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ரொம்ப சாதாரணமா நமது திராவிட மாடல் அரசு இந்த விஷயங்கள்லாம் நாங்க செய்றோம் அப்படின்றாங்க. நீங்க செய்யல. இதெல்லாம் நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு செக்ஷன் மக்கள்ட்ட இருந்து பறித்து நீங்க இன்னொரு செக்ஷன் மக்கள்ட்ட குடுக்குறீங்க. இது ரொம்ப மோசமான ஒரு சிஸ்டம்.